சரி, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்னங்கம்மா? இன்னைக்கு என்ன செய்ய போறீங்க? ஆப்பம். ஆப்பம். இது ஆப்ப மாவு அப்படியா? ம். இப்போ ஏற்கனவே போட்ட ஆப்பம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படியா? ம். சரி, இந்த ஆப்பத்தில் என்னென்ன ஐட்டம் எல்லாம் சேர்த்துருக்கீங்க? புழுங்கரிசி, பச்சரிசி, வெந்தயம், சரி, இதுதான். இது தேங்காய். எப்போ ஊற போட்டது? நைட்டு. நேற்று நைட்டு அரைச்சி ஊற போட்டுட்டீங்க. ஆமாம். அப்போ ஒரு நாளைக்கு முன்னாடி, அதாவது 12 மணி நேரம் 10 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற போட்டுருங்க அப்படிதானா? 6 மணி நேரம். 6 மணி நேரம் ஒரு நாள் போதும்னு சொல்கிறீங்க. ஆமாம். ஓகே. இதில் வந்து அரிசி வந்து பச்சரிசியா? பச்சரிசி, புழுங்கரிசி பச்சரிசி புழுங்கரிசி. இதில் உளுந்து வந்து சேர்க்க மாட்டீங்களோ? சேர்த்துருக்கோம்ல. ஓ, உளுந்து சேர்த்துருக்கீங்களா? சரி, ரைட்டு. இது என்ன ஒரு வித்தியாசமாக தெரியுது? இது நல்லெண்ணெய், செக்குலாட்டின நல்லெண்ணெய். வேறு கடையில் வாங்கலை, ஃபேக்ட்ரியிலே போய் டைரெக்டாக வாங்கின நல்லெண்ணெய். ரைட்டு. இப்போ நம்ம ஆப்பம் நீங்கள் செய்துட்ருக்கீங்க. ஆப்பத்தோட சேர்த்து சட்னியா சாம்பாரா இதோட சேர்த்து என்ன சைட் டிஷ்? சாம்பார். இது அந்த சாம்பாரா? சரி, ரைட்டு. சாம்பாரை பற்றி அடுத்து பேசுவோம். இப்போ ஆப்பம் ஒரு ஆப்பம் ரெடியாக இருக்குது. அதை எடுக்கிற மெத்தடை பார்ப்போம். எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. இது வந்துருச்சுன்றது எப்படி உறுதிப்படுத்துவீங்க, கன்ஃபார்ம் பண்ணுவீங்க? தெரிஞ்சிருமா? இந்த அதில் இருக்கிற அந்த காற்று, ஏர் பபிள்ஸ் எல்லாம் வெளியே வந்த பிறகு அந்த ஓட்டை தெரியும். அம்மை போட்ட மாதிரி அப்படியே கொஞ்சமாக எண்ணெய் அப்படியே பரபரன்னு ஊற்றிடணும். ஊற்றிட்டு இப்போ மாவை எத்தனை கரண்டி? ஒரு கரண்டி ஊற்றினா போமா? 1.5 கரண்டி. ஓகே, 1.5 கரண்டி ஊற்றிட்டு அப்படியே அப்படியே அப்படி சுற்றணும், ஆட்டணும். ஏன்னா சமமாக எல்லா பக்கமும் பரவி வரணும்ல. அப்போ தானே அந்த ஆப்பம் வந்து ஒரு சேஃபில் வரும். சேஃபாக வந்துடுச்சு. ஓகே, மூடியாச்சு. இப்போ இந்த சாம்பாரை பற்றி பேசுவோம். இந்த சாம்பார் எதில் செஞ்சதுமா? இந்த சாம்பார் பாசிப்பருப்பில் செஞ்சது. பாசிப்பருப்போட சேர்த்து என்னென்ன ஐட்டம்லாம் சேர்த்துருக்கீங்க? பாசிப்பருப்பு மட்டும்தானா? ஓகே. அதோட சேர்த்து மஞ்சள், தக்காளி அந்த மாதிரி மசாலா போட்டு சாம்பார் சாம்பார் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, அவ்வளோதான் தாளிச்சு தக்காளி. ஓகே, வெரி குட். எங்கே டேஸ்ட்டாக இருக்குமா தெரியுது? சரி, அப்போ இதுதான் நமக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு அப்படியா? எத்தனை ஆப்பம் செய்யலாம், சாப்பிடலாம் ஒரு ஆள்? இப்போ நீங்கள் செய்த பார்க்கும்போது அது நீங்கள் எவ்வளோ நீங்கள் சாப்பிட்றீங்களோ அவங்க வயிற்றை பொறுத்து இருக்குது. அவங்க வயிறு கெப்பாசிட்டியை பொறுத்து. சிலர் நார்மலாக அந்த 3, 4, 5 வரைக்கும் சாப்பிடலாமா? அதே சாப்பிட்றது பொறுத்துன்றதுல. சரி சரி, ஆளை பொறுத்து, சாப்பிட்றத பொறுத்து. ஆமாம், ஆள் இல்லை, சாப்பிட்றது பொறுத்து. சரி 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 சரி. ஒரு சில ஆளுகளில் 10 கூட சாப்பிடுவாங்களோ? சாப்பிடலாம். ஆனால் டேஸ்ட்டாக இருந்தால் 10 கூட சாப்பிடலாம். ஆனால் வயிறு நினைச்சிடும். மார்னிங் டைமில் இவ்வளோ சாப்பிடக்கூடாது. குறைஞ்சது ஒரு 3 அல்லது 4 சாப்பிட்டாலே நல்லா வயிறு நினைச்சிடும். அதுவே போதுமானது. அப்படி தானே? சரி, சாப்பிடும்போது பார்ப்போம். இப்போது ஆப்பம் ரெடி. நமக்கு வந்து எனக்கு 3 ஆப்பம் போதுமானது. இது சாப்பிட்டாலே பிரேக்ஃபாஸ்ட்டு ஓரளவு நல்லா வயிறு நிறைய சாப்பிட்ட ஃபீலிங் இருக்கும். இப்போது இந்த பாசிப்பருப்பு சாம்பார் ஊற்றி சாப்பிட்டு பார்ப்போம். டேஸ்ட்டு என்னன்றதை பார்த்துருவோம். ரைட், போதுமானது தான். ஊற்றி உனக்கு 2 போதுமா? இன்னொன்று வாங்கிக்க. 3 சாப்பிட்லாண்ணா? சரி, ரைட். சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள், பார்ப்போம். இல்லை, எப்படி இருக்கு டேஸ்ட்? எப்படி? சூப்பர். நல்லா இருக்கா?
ஓகே